அண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காவிரி சிக்கல்ல காட்டாத வேகத்தை கைது நடவடிக்கைக்கு முதல்வர் விஜய் காட்டுவது ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து கைது பண்றதுனால சீமானனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல உண்மையாலுமே. அண்ணன் வந்து இரட்டை அர்த்தத்துல பேசினாங்க, ஒரு பெண்ணை வந்து பொது மேடையில வந்து தரக்குறைவா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது பண்ணியிருக்காங்க. லாயர்லாம் பெரிய பெரிய லாயர்லாம் வந்து நம்ம டிஎம்கே சைடில் இருக்காங்க, அவங்கள வச்சு அண்ணன் வந்து எதிர்கொண்டு பாரு உதயநிதி அண்ணன். ஆனா டிஎம்கே வந்து நான் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்துட்டு நம்மளோட இலங்கை மக்களை இலங்கையில படுகொலை செய்ய தூண்டியது, அதுக்கு காரணமாக இருந்தது இந்த டிஎம்கே அப்படின்னு அண்ணன் வந்து பல மேடைகளில் பேசி நான் கேட்டு சிலர் எல்லாம் சிதற விட்டுருக்கேன். அந்த டிஎம்கேல இருந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாலோ இல்லை அவங்கள ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனாலோ இல்லை அவங்க தண்டனை பெற்றாலோ சந்தோஷப்பட வேண்டிய முதல் ஆள் அண்ணனா தானே இருக்கும். தன்னோட தாயை, தன்னோட தகப்பன்மார்களை, தன்னோட தாய்மார்களை, தன்னோட அண்ணன் அக்காக்களை, தங்கைகளை அன்புணர்வு செய்து அவர்களை கற்பழித்து கொலை செய்ததுக்கு காரணமாக இருந்த டிஎம்கே காங்கிரஸ் கட்சியிலிருந்து யாராவது இந்த டிஎம்கே சைட்லேருந்து கைது பண்ணால் சந்தோஷப்பட வேண்டிய ஆளே அதை எதிர்த்து ஏன்ப்பா இவரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க. அப்படியே நம்மளோட சர்வி 360 ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் முட்டு பாய்ஸ் அண்ணனுக்காக தொம்பிகள் சொல்லிட்டு வருவீங்கல்ல, நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உண்மையாலுமே நீங்கள் தமிழ் தேசியம் அப்புறம் அண்ணன் பேசின இந்த கதைகள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, இலங்கை தமிழருக்காக பேசின கதையெல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல, அப்போ நீங்களே சொல்லிட்டு போங்க இதெல்லாம் நியாயமான்ட்டு.